Receive by Zion sister நம்மோடு கூட கொண்டு வருவாங்க. Praise the Lord. Welcome sister. Praise the Lord. சிஸ்டர், நம்ம சங்கீதம் 59 ஒரு வாட்டி ஃபுல்லா வாசிக்கலாமா? ஓகே சிஸ்டர். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடித் திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவனை பார்த்து நகைப்பீர். புறஜாதிகள் யாவரையும் இகழ்வீர். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே, எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அவர்களை கொன்று போடாதேயும். என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாய் இருக்கிற ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலும் ஆனீர். என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுமுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம சங்கீதம் 59 தியானிச்சுட்டு இருக்கோம். நேற்றைய தினத்துல 6 வசனங்கள், முதல் 6 வசனங்கள் நம்ம படிச்சோம். இந்த 6 வசனங்கள்ல வந்து God is our judge, God is our deliverer, இந்த கண்ணோட்டத்துல அது வரதை நம்ம பார்த்தோம். இந்த சம்பவம் வந்து சவுல் தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறாரு. அவருடைய வீட்டுல மகள் மீகாலுடைய வீட்டுல இருக்கும்போது சேவகர்களை அனுப்பி பார்க்கும்போது அவர் எப்படி அதுல இருந்து தப்பித்தார், அப்போ எழுதுற சங்கீதம் என்று இது சொல்லப்படுறத நம்ம நேற்று தினத்துல பார்த்தோம். சோ இந்த 7ஆம் வசனத்துல அவர் அந்த சவுல், அவருடைய கூட்டத்தார், அந்த சேவகர்கள், சவுலோடு இருக்கிற அந்த பீப்புள், தாவீதை பற்றி தவறாய் சொல்லி கொடுக்கிற அந்த பீப்புளை பத்தி அவர் சொல்லி கொண்டு வராரு. இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயம் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். அப்போ வந்து அந்த எனிமீஸை பத்தி அவர் சொல்லிட்டே வரும்போது அவங்க வந்து நாய்களை போல ஊளையிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நேத்து பார்த்தோம். அப்போ வந்து அவங்களுடைய ஒவ்வொரு சத்தமும் ஒரு ரொம்ப அரகண்டா இருக்கு அப்படின்றத அது குறிப்பிடுது. அண்ட் தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். சோ அவங்க எப்படின்னா இஷ்டத்துக்கு அவங்க வந்து பேசுறாங்க, அவங்க நினைச்சதெல்லாம் பேசுறாங்க. அண்ட் அவங்களுடைய உதட்ல வந்து பட்டயம் இருக்கு. ஒரு வெப்பன், அவங்க வாயிலேயே வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, ஷார்ப் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் அவங்க நினைச்சதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் யார் கேட்க போறா, நம்ம சொல்றத சொல்லுவோம்னு சொல்ற மாதிரி இதை கேட்கிறவன் யார் என்கிறார்கள். அப்போ வந்து இந்த எனிமீஸ் அவங்க வந்து தன்னுடைய வார்த்தைகளினால, அவங்க தேவையில்லாம பேசினதுனால இவருக்கு வந்திருக்கிற அநியாயத்தை அவர் இதுல விளக்குகிறார். எவ்வளோ ஹார்ம் வந்திருக்கு பை த ஸ்லாண்டர் ஆஃப் ஹிஸ் எனிமீஸ். சோ அவங்க வந்து இதை நிறைய சங்கீதத்துல அவர் திரும்ப திரும்ப சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்ளுவது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், என்னையோ அறியாது இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 9லயும் அவர் அதை எடுத்துரைக்கிறார் தீர்க்கதரிசிகள் மூலமாக. சோ அவங்க உதடுல வந்து பட்டயங்கள் இருக்கு.
அப்போ ஒரு பட்டய கருக்கு போல பேசினா அது நிச்சயமாய் அதர் எண்டுல மற்றவர்களை காயப்படுத்தும். இட் wounds their heart. அவங்களுடைய பெயரை களங்கப்படுத்துகிறது, நற்பெயரை, ஸ்டாப்ஸ் இட்ஸ் ரெப்யூட்டேஷன். சோ ஒவ்வொரு சோடோ ஒவ்வொரு விதமாய், ஒவ்வொரு வார்த்தைகளும் விதவிதமாய் காயப்படுத்துகிற காரியங்கள். சோ இப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொல்றாரு. இன்னும் 8ஆம் வசனத்துல, ஆனாலும் கர்த்தாவே நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். சோ இவர் இந்த டேவிடோடைய எனிமீஸ பார்க்கும்போது, அவங்க கிட்ட வருகிற ஆபத்தை பார்க்கும்போது அது உண்மை, அது ரொம்ப பயமுறுத்துகிறதா இருக்கு. ஆனா அது எதுவும் ஆண்டவருக்கு பார்வையில அது ஒண்ணும் இல்ல. சோ இவங்க எல்லாம் இந்த தாவீதோடைய எல்லா எதிரிகள், எதிராய் வந்தவர்கள் எல்லாருமே அவங்க நினைச்சதை செய்யல. இதை கேட்கிறவன் யார் என்று அவங்க ஒருவேளை சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா அது அது நிரந்தரம் கிடையாது. தட் வாஸ் ராங். யாரெல்லாம் ஆண்டவருக்கு எதிராய் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக செய்யறாங்களோ, தவறு செய்யும் போது, தீங்கு செய்யும் போது கர்த்தர் அதை பார்ப்பார். God will notice it and he will judge them. ஆண்டவர் அதை பதில் செய்வார். அப்போ ஆண்டவர் இவங்க அரகண்டா நிறைய பொய் குற்றச்சாட்டு, பொய்யான காரியங்கள், தப்பு தப்பா பேசும்போது ஆண்டவர் இவ்வளோ தீங்கு செய்றீங்களா, ஆண்டவருக்கு அதெல்லாம் பார்த்து நகைப்பாதான் இருக்கும். அண்ட் அதாவது ஒரு ஐரானிக்கலா இத சொல்றாங்க, ஒரு உருவகம் போல. ஆண்டவர் என்ன பொல்லாத ஜனங்கள் எவ்வளோ எத்தனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சிரிப்பு தான் வரும். சோ ஒருவேளை தாவீதுக்கு வீட்டுக்கு வெளியில காத்துட்டு இருந்த சேவகரை பார்த்து அவருக்கு நகைப்பா இருந்திருக்கலாம். சோ அண்ட் அதுல என்ன சொல்ற, புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். சோ ஆண்டவர் அந்த ஈவல் பீப்புள் மட்டும் இல்ல, என்னைக்குமே ஒரு கலெக்டிவ் டேர்மா புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர் அப்படின்னும் போது எல்லாரும் ஆண்டவரை எதிர்க்கிற, அது ஒரு பெரிய ஜனக்கூட்டமா இருக்கட்டும், அது ஒரு தேசமா இருக்கட்டும், எந்த தேசத்துல ஆண்டவர் வேண்டான்னு மறுதலிக்கிறாங்களோ அனைத்து மக்களும் இகழப்படுவார்கள். So who are all the enemies? இந்த இடத்துல it's the enemies of the God of Israel. And இவங்க எல்லாருமே ஆண்டவர் கேட்க மாட்டார், ஆண்டவர் இதெல்லாம் பார்க்க மாட்டார், அவங்க நினைச்ச மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் தாவீது இதை அறிவுறுத்துகிறார். நீதிமொழிகள் 1:26 நம்ம பார்க்கும்போது, நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன் என்று சொல்றத பாக்குறோம். அண்ட் சோ ஆண்டவர் தவறுக்கு மேல தவறு செய்யும் போது ஆண்டவரும் நகைத்து அப்படியே ஒரு சிரிச்சுட்டு, ஒரு சர்காஸ்டிக்கா ஆண்டவர் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிருவாரு அப்படின்றது இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுது. 9ஆம் வசனத்துல, அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்றாரு. சோ இப்போ இந்த 8 வசனங்கள் வரைக்கும் எனிமி மேல போக்கஸ்டா இருந்த காரியங்கள், தாவீதோடைய மைண்ட் செட் இந்த இடத்துல இந்த சங்கீதத்துல மாறுது. இட் மார்க்ஸ் அ டர்னிங் பாயிண்ட். சோ இப்போ அவர் ஆண்டவரை பக்கமாய் தன்னுடைய கண்ணோட்டத்தை திருப்புகிறார். சோ நான் உமக்கு காத்திருப்பேன், ஒருவேளை நான் அவன் பவர்ஃபுல் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாலும் நான் உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் he expresses his confidence in God. சோ இது எல்லாத்துலயும் அவருடைய டேஞ்சரஸ் எனிமீஸ அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் இந்த 8 வசனத்திலையும். அப்போ நிறைய டேஞ்சரஸ் எக்ஸ்பீரியன்சஸ் காத்திருக்கு தாவீதுக்கு. ரொம்ப டென்ஸ்டா இருக்கு எல்லாமே. ஏன்னா ஒவ்வொரு சங்கீதத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள். வீட்டுல சேவகர்கள் பிடிக்க வராங்க, அவன் காட்டுல வந்திருக்கிறான்னு சொல்லி பிடிக்க வராங்க. ஈவன் அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜ்ல பார்த்தா தன் குமாரன் அப்சலோம்க்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் என்றே குறிக்கப்படுது. அப்ப தாவீது சொல்லும் போதே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்றாரு. அப்ப he is filled with dangerous experiences and very tense moments. ஆனா அதன் மத்தியில தாவீது எப்பவுமே தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்ட மனிதன். சோ அவருக்கு ஒரு டெலிபரேட் சாய்ஸ் அப்படின்னா டு டிரைவ் கரேஜ் ஃப்ரம் காட். தாவீதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஆண்டவர் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுவார், will keep him safe from Saul and all his bloodthirsty men. அந்த அக்கிரமக்காரர், இரத்த பிரியரான மனுஷருக்கு மத்தியில கர்த்தர் அவரை
உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், ஏன்னா அவர் வந்து உமக்கு காத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ரொம்ப எதிர்பார்ப்போடு தாவீது ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னும் போது என் துருகம், என் கோட்டை அப்படின்னு சொல்ற அந்த காரியம்தான் உயர்ந்த அடைக்கலம். சோ அது ஒரு ஹை டவர், ஒரு ஃபார்ட்ரஸ். சோ அதற்குள்ள நீதிமான் ஓடி சுகமா இருப்பான் என்று நம்மளுக்கு தெரிந்த மாதிரி இட்ஸ் அ ஹை டவர். சோ தாவீதால இந்த எதிரி சூழ்ச்சிகள் வந்து தானா சர்வைவ் பண்ண முடியாது, தானா காப்பாற்றப்பட முடியாது. ஆனா ஆண்டவரை ஒரு உயர்ந்த அடைக்கலமா எடுத்துக்கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயம் தாவீதை ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படின்றது தாவீதோடைய நம்பிக்கை. 10ஆம் வசனத்துல, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் என்று தாவீது சொல்றாரு. சோ அவர் வந்து ஆண்டவர் வந்து என்னுடைய பலன், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் சொல்லும் போது அவருக்குள்ள ஒரு அதிக கான்பிடன்ஸ் வரத பாக்குறோம். சோ அவர் வந்து என்னை சந்திப்பார், என்ன ஆண்டவர் வந்து அவருடைய கிருபையினால என்னை சந்திப்பார் என்று சொல்றாரு. சோ எங்கேயோ ஒரு தூரமாய் எனக்கு ஒரு கிருபை செய்கிற தேவன் மாத்திரம் அல்ல, இஸ் வெரி நியர் டு மீ, இஸ் மை காட் ஆஃப் மர்சி. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்று சொல்றாரு. என்னை சந்திப்பார் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ரொம்ப பிக்சரஸ்கா இருக்குது, நம்மளால இமேஜின் பண்ண முடியுது. ஆண்டவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நமக்கு கிருபையை கொடுப்பது வேற, அவர் கிருபையோடு என்னை சந்திப்பார். I'll have an encounter with God, I'll meet him அப்படின்றது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். சங்கீதம் 21ல வாசிக்கிறோம், உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் என்று சொல்லி. சோ அது என்ன அர்த்தம்னா, கம் பிஃபோர் சம்ஒன், என் முன்னாடி வந்து நிப்பாரு, என் கூட இருப்பாரு அப்படின்றது, he will lead me அப்படின்றது ஒரு பெரிய நைஸ் திங் டு இமேஜின். தட் வாஸ் டேவிட்ஸ் கான்ஃபிடன்ஸ். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். சோ ஆண்டவரை அதிகமாய் இப்படியாய் எதிர்பார்த்தார் தாவீது. he expected to see the God arriving to provide rescue. ஆண்டவர் வருவார், என்னை சந்திப்பார், என்னை தனியா இந்த சிச்சுவேஷன்ல விட மாட்டாரு, ஆண்டவரை என்னை தேடுற மாதிரி வைக்க மாட்டார், he will come and meet me. அப்போ அதனாலதான் தாவீதுக்கு ஒரு பெரிய விக்டரி அவரோட எனிமீஸ்ல கிடைச்சத பாக்குறோம். அதே மாதிரி என் சத்துருக்களுக்கு வரும் சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். சோ நான் என்ன இவங்களுக்கு நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கனோ அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து we are David expected to see his enemies without fear. சோ அவருக்கு வந்து நான் ஒரு நாளும் பதறக்கூடாது. எனிமீஸை பார்க்கும்போது நான் ஆண்டவரை தான் நான் பார்க்கணும் அப்படின்றது அதனுடைய ஒரிஜினல் எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. சோ he will make his இப்போ வந்து நான் சரிக்கட்டுதலை காணும்படி அவர் செய்வார் அப்படின்னா, அப்படியே நான் ஏதோ ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு பயந்து ஓடுறது இல்ல, or ஏதோ ஒரு எதிரியை பார்த்து பயந்து ஓடுறது இல்ல. God will make us steadily gaze upon the foe without fear. ஒரு அமைதியா, ஒரு தைரியமா அந்த சூழ்நிலைய, அந்த பிரச்சனைய கன்ஃபரண்ட் பண்ணுவதற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். அதுதான் இந்த வசனத்தோடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த பயமின்றி எதிரியை நிலையாக பார்க்க ஆண்டவர் உதவி செய்வார் என்று தாவீது சொல்றாரு. 11ஆம் வசனத்துல, அவர்களை கொன்று போடாதேயும், என் ஜனங்கள் மறந்து போவார்களே. நீங்க அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி இமீடியட்டா கொன்னுட்டீங்கன்னா அதோட முடிஞ்சிரும். சோ அவங்க மறந்துருவாங்க, அவங்க செய்த அந்த பாவத்தின் வீரியம் அவங்களுக்கு மறந்துரும். எங்கள் கேடமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். சோ அவங்க சிதறடிக்கப்படட்டும், அவங்க தாழ்ந்து போகட்டும். நம்ம 58ஆம் சங்கீதத்தை தியானிக்கும் போது அதான் பார்த்தோம். அந்த ஒரு ஸ்திரீயின் முதுரா பிண்டத்தை போல, நத்தையை கரைந்து போகிற நத்தையை போல அவங்க இன்எஃபெக்டிவா, ஹார்ம்ஃபுல்லா, இன்சிக்னிபிகண்டா ஆகட்டும் ஆண்டவரே அப்படின்றதுதான் தாவீதோடைய அதிக ஜெபம். அவர் என்னதான் இவங்களெல்லாம் வந்து ரொம்ப டிராஜிக்கா எனிமீஸ வந்து அவர் பேசினாலும் அது எல்லாமே அவங்களுடைய முடிவை நோக்கி அல்ல, அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஹார்ம்லெஸ்ஸா, இன்எஃபெக்டிவா,
செயலிழந்து அவர்கள் போகட்டும் அப்படின்றதான் அவர் சொல்றார். அதே தான் இங்கேயும் சொல்றாரு. அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவங்க bring them down, scatter them by your power. அவங்களால இதுக்கு அப்புறம் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அவங்கள பண்ணிருங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. சோ இது வந்து ஒரு இம்ப்ரெகேட்டரி சாம்ஸ் தான். இது ஒரு நியாய தீர்ப்பின் சங்கீதங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் வந்து இந்த தீமை செய்யற மக்கள் மேல ஒரு அழிவை கொண்டு வரணும் என்பது இதனுடைய பொதுவான கருத்து. இதுல குறிப்பாய் தாவீது அவங்களுக்கு ஒரு ஸ்பீடி டெத் கொடுத்து அவங்க இதை முடிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லாம, அவங்களுடைய அந்த டிஃபீட் ப்ராசஸ அவங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க செயலிழந்து அவங்க தோல்வியை சந்தித்து கர்த்தர் எவ்விதமா என் கூட இருக்கிறார் அப்படின்றத புரிந்து கொள்ளட்டும் அப்படின்றதுக்கு தான் ஆண்டவரை நோக்கி இப்படியாய் ஜெபிக்கிறார். டு ப்ரொலாங் த ப்ராசஸ் ஆஃப் த டிஃபீட். அப்போ ஒருவேளை அந்த எக்ஸிகியூஷன் உடனே நடந்துருச்சுன்னா அது உடனே மறந்து போயிடும். ஸ்விஃப்ட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் will soon be forgotten. உடனே ஒரு ஒரு இன்னைக்கு தப்பு பண்ணாங்க நாளைக்கே தூக்கு மேடைனா அது இட்ஸ் ஓவர், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க போடும்போது அந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு இப்படி ஆயிருச்சேன்னு நினைக்கிறது தான் அந்த லீகல் கேட்ச். அப்போ அது கிராஜுவலா இருக்கட்டும்னு சொல்லி தாவீது ஜெபம் பண்றாரு. அண்ட் இதுல வந்து ஸ்கேட்டர் தெம் பை தேர் பவர். அவங்க வந்து எல்லா பக்கமும் அவங்களுடைய வல்லமை வந்து சிதறடிக்கப்படட்டும். அவங்க ஒரு நினைவு சின்னங்கள் மாதிரி ஆண்டவர் ஜஸ்டிஸ் பண்ணா இப்படிதான் ஆகும் இந்த மக்களுக்கு, இப்படியெல்லாம் பண்ணவங்க இப்படி செயலிழந்து போவார்கள் என்று சொல்லி God will make them standing monuments of his justice. அப்போ எப்பெல்லாம் தாவீது தன்னுடைய எனிமீஸ் அழியணும்னு சொல்லி ஜெபம் பண்றாரோ அது தன்னை மட்டும் காப்பாற்றி கொள்ள அல்ல, ஆண்டவருடைய டிவைன் ஜஸ்டிஸ், அவருடைய அந்த தெய்வீக நீதி வெளிப்படணும், ஜனங்களுக்கு புரிய வைக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அது சேர்ந்து புரியணும் என்பது அவருடைய பெரிய ஆதங்கம், ஒரு வாஞ்சையாய் அவருடைய வசனத்துல வெளிப்படுது. அண்ட் காயினுக்கு இதுதான் நடந்துச்சு. காயின் வந்து ஆபேலை கொன்று போடுறான். உடனே ஆண்டவர் காயினை கொன்று விடவில்லை. அந்த பாவத்துக்கு வந்து ஆபேலின் இரத்த பழியை விசாரித்தார், காயினை சிதறடித்தார். அப்போ அவனை வந்து தாழ்த்தி போட்டார். அந்த மாதிரி ஒரு காரியம் தான் இங்க தாவீது வந்து ஹிண்ட் பண்றாரு. நம்ம வந்து சோ எப்பெல்லாம் வந்து நம்ம ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படியே கிராஜுவலா நடக்குது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, இட்ஸ் நாட் சோ விசிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா நம்ம எப்பவுமே we should understand God has wise and holy ends. அவருடைய செயல்பாடுகளில் அந்த ஸ்பீட், அதுவும் அந்த கிராஜுவல் ப்ரொசீடிங்ஸ், அவருடைய கோபத்தோடைய ப்ரொசீடிங்ஸ்ல ஒரு ஒரு உள்ளார்ந்த ஒரு ஞானம் இருக்கு, ஒரு தெய்வீக ஞானம், அவருடைய அந்த சர்வ ஆளுகையின் தன்மை அதுல இருக்கு. he knows it right, அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் கடைசியா இந்த 12ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. அவங்க என்னெல்லாம் உதடுல பேசுறாங்களோ எவ்ரி வேர்ட் பிகம்ஸ் a sin for them. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. சோ தாவீது சொல்றாரு, ஆண்டவரே இவங்க அதிகமாய் பொய் பேசி இருக்கிறாங்க, அவங்க வாயை திறந்த அனைத்தும் பாவமான காரியம்தான், அதனால அவங்க பேசின அந்த பெருமையிலே அவங்களை அகப்பட வைங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறத பாக்குறோம். சோ தாவீது ஒருவேளை இந்த ப்ரவுட் வேர்ட்ஸ், இந்த பெருமையான வார்த்தைகளை அவருக்கு எதிராய் வந்த சேவகரா இருக்கட்டும், சவுல் மூலமாய் கேள்விப்பட்டதா இருக்கட்டும், அதை கேட்டு கேட்டு அவருக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு. சோ அவங்க எல்லாம் ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு முடிஞ்சிருச்சு தாவீதோடைய கதை, ஆர் தாவீது இப்படி செய்தார் அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி அவங்க கர்ஸ் பண்ணியிருக்கலாம். தாவீது அதிக சாபம் விட்டுருக்கலாம், பொய் அதிகமா சொல்லியிருக்கலாம். ஏன்னா தாவீதுக்கு நல்லா தெரியும் காரணமே இல்லாம சவுல் திரட்டி கொண்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு காரணம் இல்லாம ஒரு ராஜா அவரோடு கூட ஒரு பெரிய கூட்டாளிகள் துரத்தணும்னா அந்த மர்டர் பிளாட்ல நிறைய லைஸ் இருக்கணும், நிறைய பொய்கள் இன்வால்வ்டா இருக்கணும். ஸோ அவங்க பிளான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுல நிறைய கர்சிங் அண்ட் லைஸ் தான் உள்ள இன்வால்வ்டா இருக்கும். ஸோ அவங்க வந்து புது புது நம்ம நேற்றைய தினத்துல கூட பார்த்தோம், அவங்க நிறைய ரீசன்ஸை இன்வெஸ்ட் பண்ணி சவுலுக்கு பொல்லாத காரியத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க.
அப்போ அவங்க எல்லாம் அந்த கான்சிக்வன்ஸை சஃபர் பண்ணட்டும்னு சொல்லி தாவீது சொல்றாரு. சோ அவர் வந்து அவங்க ஒவ்வொரு ஈவில் வேர்ட்ஸையும் வச்சு ஆண்டவரே அவங்கள நியாயம் தீருங்க. சோ ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்க ஆரம்பிச்சாருன்னா அந்த தண்டனை எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். சோ டங்ல நிறைய மேலிஸ் இருக்கு, நிறைய ஈவில் இருக்கு. அதை சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது. கர்சிங், லையிங் எல்லாமே அது ஒரு கடைசியில ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பாவமாய் மாறிவிடும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்றோம். சோ இந்த 7ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனத்தோடைய ஒரு சம்மரியா நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ரிமைண்டர் நோட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 7ஆம் வசனத்துல இப்படியெல்லாம் பேசுற அந்த ஜனங்கள் இதை கேட்கிறவன் யார் என்கிறார்கள். சோ இன்னைக்கு காலை வேளையில நமக்கு ஒரு ரிமைண்டர் என்னன்னா, நாம் பேசுவது, நாம் யோசிப்பது, செய்வது அனைத்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவங்க எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு பிளாட் பண்ணாங்க. they thought they are not accountable. அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்ல. அவங்க நினைச்சதை செய்யலாம், நினைச்ச பொய்ய சொல்லலாம், நினைச்ச மாதிரி சவுல் கிட்ட தாவீதை பற்றி தவறாய் போட்டு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. தேவன் அதை மறந்தார் என்றும் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு நாளும் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்று 10ஆம் சங்கீதத்துல எழுதுறாரு. பட் இட்ஸ் ராங். God notices every word and action. எபிரேயர் 4:13 பார்க்கும்போது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்குமா இருக்கிறது, அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நம்ம அறிந்து கொண்டு நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய நடக்கையில நம்ம ரொம்ப நிதானமா இருக்கணும். 2வது, அவர்கள் தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் வாயில பட்டயம் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப how about us? நம்மளுடைய வாயில பட்டயம் போன்ற வார்த்தைகள் வருகிறதா? Are we having any sword in our lips அப்படின்னு சொல்லி ஒரு செக் பண்ணிக்க நம்ம இன்னைக்கு உணர்த்தப்படுறோம். பவுல் கலாத்தியர் சபைக்கு எழுதும் போது 5ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு, ஒருவரையும் கடித்து பட்சித்தீர்களானால் அழுவீர்கள், ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்றாரு. So it's not only physical wounds and hurts. ஒரு physical violence மாத்திரம் இல்ல, வெறும் வார்த்தையினால நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் அனைவரையும் நம்மளால காயப்படுத்த முடியும் ஈஸியா. காசிப், கிரிட்டிசிசம், தவறா பேசுறது, இல்ல ரொம்ப கிரிட்டிக்கலா மற்றவர்களை ஜட்ஜ் பண்றது, இல்லை என்றால் விமர்சனப்படுத்துறது, அவதூறு பேசுகிறது, இது எல்லாமே வந்து டீப் வூண்ட்ஸை கொண்டு வரும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல அதை பத்தி நிறைய உபதேசங்கள், நிறைய வார்னிங்ஸை எழுதுறத நம்ம பார்க்கிறோம். பக்திக்கு விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள். ஏதாவது கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் இருந்தா அனைத்து துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்று வசனம் நமக்கு எடுத்துரைக்குது. சோ நம்ம வார்த்தைகளினால பட்டயம் போன்ற வெப்பன்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது யாருக்கிட்டையும். அது ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், we should be very careful with our words. அப்போ என்னுடைய வாயில அந்த மாதிரி ஏதாவது நான் கக்குற வார்த்தைகளோ பட்டயங்களோ இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம். 3வது, தாவீதோடைய அந்த ஆண்டவரை பற்றி பார்த்த பார்வை, அதே பார்வை இன்னைக்கு நமக்கும் இருக்கணும். அவர் சொல்றாரு, தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். அப்போ ஒரு ட்ரபிள்டு பிலீவர், ரொம்ப ஒரு தேவையில இருக்கிற, ஒரு கஷ்டத்துல இருக்கிற, ஒரு நெருக்கத்துல இருக்கிற ஒரு விசுவாசி தாவீதை போல இப்படியாய் ஆண்டவரை பார்க்க நம்ம அழைக்கப்படுறோம். நம்முடைய ஆண்டவர் யார்? ஹீஸ் a God of mercy. அவர் தம்முடைய கிருபையினால நம்மை சந்திக்கிற தேவன். அவர்கிட்ட ஒரு அளவற்ற கிருபை, ஒரு ஃபவுண்டன் மாதிரி, ஒரு பியூர் mercy ரெடியா இருக்கு to flow for us. 2வது, he is a strong tower. அவர்கிட்ட போய் நம்ம தஞ்சம் எடுத்தோம்னா நம்மளும் மத்தவங்க நம்மை சூழ்ந்திருக்கிற அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். அண்ட் he is our strength. அவர் ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், அவர்கிட்ட போய் நம்ம சார்ஜ் ஏத்திக்கிறது அல்ல. அவரே நம்மளுடைய பலன், அவரையே நம்மளுடைய பலனா நம்ம ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு காலை வேளையில let us focus on God like that. அண்ட் 4வது, அவர் சொல்றாரு, நான் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார்.
அட் த எண்ட் அது வந்து இட் வில் பி அ விக்டரி தான். ஸோ நம்ம இதை பார்க்கும்போது நம்ம வந்து எல்லா விசுவாசிகள் எடுத்துக்கலாம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கலாம், நிறைய நேரம் நிறைய ஹேட்ஃபுல் என்விரான்மெண்ட்ஸை நம்ம கடந்து வருவோம். ஸோ எப்பவுமே நம்ம ஒரு ஆவிக்குரிய யுத்த களம் இருக்கும், ஒரு வெளிப்பிரகாரமாய் நம்ம எதிர்க்கிறவங்க இருப்பாங்க. பட் இந்த சங்கீதம் நம்மளுக்கு சுட்டி காட்டுவது என்னன்னா, we could share David's confidence. நம்மளுடைய பார்வையில ஆண்டவர் ஒரு கமாண்டர் இன் சீஃபா, அவர் நம்ம முன்னாடி செல்லுவார், நமக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார். இந்த வாழ்க்கையில அது ஒரு வெற்றி பவனி அப்படின்றத நம்ம மறக்கவே கூடாது. 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கிற மாதிரி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thanks to God who always leads us in triumphal procession. என் ஆண்டவரோடு நான் போனா இது வெற்றியா, இது தோல்வியா, இது பாதியில வந்துருவோமா அப்படிலாம் கிடையாது. When God is leading us before us, it is a triumphal procession. அது ஒரு வெற்றி பவனி அப்படின்ற அந்த ஒரு என்கரேஜிங் தாட் இன்னைக்கு நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஏன்னா நம்ம ரோமர் 8 கூட வாசிக்கிறோம், நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நம்ம. சோ நம்ம முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இந்த உலகத்துல எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம், அன்னைக்கு தாவீதுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம்ஸா இருந்துச்சு, பொலிட்டிக்கல் லெவல்ல, ரிலேஷன்ஷிப்ஸ்ல, எல்லாத்துலயும். இன்னைக்கு நாமும் அதற்கு ஒத்த நிறைய காரியங்களை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆஸ் அ சர்ச், நம்ம சபையாய் கார்பரேட் ஃபோர்ஸ் நிறைய இருக்கலாம் நமக்கு. பட் we should be strong in God. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். இதுதான் நமக்கு வேண்டிய ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். இந்த சங்கீதம் நமக்கு ஞாபகப்படுத்துகிற, ஆண்டவர் மேல நம்ம இன்னும் நம்பிக்கை வைத்து இன்னும் திடப்பட இந்த வசனங்கள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தேங்க்யூ வெரி மச். Thank you, sister. Jesse sister, can you do the closing prayer?